ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/4 கிலோ பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெல்லம், அதில் 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். வெல்லம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணால் போதும். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். வெல்லம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். பாருங்கள் அதில் எவ்வளோ மண் நிற்கிதுன்னுட்டு. தண்ணி அதிகமாக விட்டுடாதீங்க, ஒரு 100 ml போதும். இப்போது ஊற வச்சுருக்க பச்சரிசியை மிக்சியில் தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க. இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெல்லம் தண்ணியை போட்டு அரைச்சிக்கலாம். வெல்லம் தண்ணி மீந்துருச்சுன்னா உங்களுக்கு பணியாரத்தில் தித்திப்பு குறைஞ்சிரும். அதனால் வெல்லம் கரைக்க ஊற்றுற தண்ணி 100 mlக்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. குறைன்னு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோட்டா மாவு கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். தட்டு போட்டு அது மேலே எதனா ஒரு வெயிட் வச்சு டைட்டாக மூடிடுங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் நறுக்கி வச்சுருக்கோம், தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எள்ளை போட்டு வறுத்துக்கலாம். எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். அது லேசாக வதக்கினா போதும். இது ஆறட்டோன்னு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம 1/2 hour ஊறினதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து அதில் ஏலக்காவை போடுறோம். வதக்கி வச்சுருக்க எள்ளையும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம், இந்த பதம் இருக்கட்டும். இப்போ பணியாரக்கல்லை வச்சு அதில் எல்லா குழியிலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. எல்லா குழியிலையும் அதே போல் கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்குங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் ஆகணும். லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்புங்க. இப்போ 2 பக்கமும் மறுபடியும் திருப்பி செவந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். வெள்ளையாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் மறுபடியும் செவக்க திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.